ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். ஒவ்வொரு மாதம் எண்ட்லையுமே அடுத்த மாதம் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறது வழக்கம் தான். அந்த வகையில் தான் இன்னைக்கு வீடியோவில் அடுத்து வர ஜூலை மாதம் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன, அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஜூலை 2022 என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஜூலை மாதம் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒவ்வொரு பிராண்டுக்கிட்ட இருந்தும் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்பவே அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னாலும் இந்த ஜூலை மாதம் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே மோஸ்ட் ஹைப்டு ஸ்மார்ட் ஃபோன், மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நத்திங் ஃபோன் 1 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க இந்தியன் மார்க்கெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டேட்ல இருந்தே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான எதிர்பார்ப்பு பீக்கில் தான் இருக்குது. அப்படின்னாலும் ரீசெண்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜூலை 12 லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் எப்படி இருக்க போகுது, இது டிரான்ஸ்பரண்டான டிசைன்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் அந்த டிரான்ஸ்பரண்ட் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையுமே அஃபிஷியலாக அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிசைன்ல கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இந்த டிசைனை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல வேற என்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான OLED டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. அதோட 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி, அதை சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், Snapdragon 778 Plus அப்படின்ற இந்த சிப்செட் இல்லைனா Snapdragon 7 Gen 1 இந்த சிப்செட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கூட 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் பிளஸ் 8 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த நத்திங் ஃபோன் 1 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் ஜூலை 12 லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் மட்டும் இப்போதைக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. ஸ்டார்டிங்ல அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுச்சு. பட் இப்போ ரீசெண்டா 30 to 40K பிரைஸ் செக்மெண்ட்ல வரும் அப்படின்ற மாதிரியே சொல்லப்படுது. ஸோ பிரைசிங் மட்டும் எக்ஸாக்டா தெரியல. பட் ஸ்பெக் ஷீட் மோஸ்ட்லி நம்ம இந்த வீடியோல சொன்ன இந்த ஸ்பெக் ஷீட்டோட இந்த மாதிரியான ஒரு சூப்பரான டிரான்ஸ்பரண்டான லுக்ல நத்திங் ஃபோன் 1 ஜூலை 12 லான்ச் ஆக போகுது. அடுத்து இந்த நத்திங் பிராண்ட் ஓனருடைய பிறந்த வீடான OnePlus கிட்ட இருந்து இந்த மாதம் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா OnePlus Nord 2T அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்த மாதம் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 90 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், Dimensity 1300 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டோட 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக OnePlus Nord 2T அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பா ஜூலை மாதம் ஸ்டார்டிங்ல இல்ல மிடில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது போக OnePlus உடைய ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்காக OnePlus 10 இல்லனா OnePlus 10T அப்படின்ற நேம்லயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல LTPO 2.0 AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்க போறாங்க. அது கூடவே Snapdragon 8 Plus Gen 1 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட், 5000 mAh பேட்டரி, 150 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், 32 மெகா பிக்சல் செல்ஃபி, 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரியான ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஃபீச்சரோட OnePlus உடைய ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனா above 50K அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த OnePlus 10 இல்ல 10T அப்படின்ற நேம்ல ஒரு ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. அடுத்து ஓப்போ கிட்ட இருந்து ஓப்போ ரெனோ 8 சீரிஸை கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் ஜூன் மாதமே லான்ச் ஆயிருக்க வேண்டிய ஸ்மார்ட் ஃபோன், பட் ஏனோ லான்ச் பண்ணலை. அதனால கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் ஓப்போ ரெனோ 8 சீரிஸை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஓப்போ ரெனோ 8 சீரிஸில் மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓப்போ ரெனோ 8, 8 Pro, 8 Pro Plus அப்படின்ற மாதிரியான 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே காமனாக 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 4500 mAh பேட்டரி, 80 வாட்ஸ்க்கான சார்ஜர், 32 மெகா பிக்சல் செல்ஃபி, 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா அப்படின்றதெல்லாம் காமனாக இருக்க போகுது. வித்தியாசம்னு பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ்ல தான் Oppo Reno 8ல Dimensity 1300 சிப்செட்டும், Oppo Reno 8 Proல Snapdragon 7 Gen 1 சிப்செட்டும், அண்ட் Oppo Reno 8 Pro Plus அப்படின்ற இந்த ஹையர் வேரியன்ட் ஸ்மார்ட் போன்ல Dimensity 8100 சிப்செட்டையும் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் ஜூலை மாதம் Oppo Reno 8 சீரிஸை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து மோட்டோ கிட்ட இருந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான ஸ்மார்ட் ஃபோன் Moto G42 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே லான்ச் பண்ண போறாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜூலை 4 லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான நிறைய லீக்ஸ் எல்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் நெக்ஸ்ட் மந்த் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 60 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, Snapdragon 680 பவர்டு ஸ்மார்ட் ஃபோனா, 5000 mAh பேட்டரி, 20 வாட்ஸ்க்கான சார்ஜர், 16 மெகா பிக்சல் செல்ஃபி, 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அண்டர் 15,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த Moto G42 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மோட்டோ கிட்ட இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கிறவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம்.
அடுத்து சாம்சங் கிட்ட இருந்து அவங்களுடைய எம் சீரிஸ்ல கண்டிப்பா ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலா ரீசெண்டா சாம்சங் கிட்ட இருந்து சாம்சங் கேலக்ஸி F13 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணாங்க. ஸோ இதே ஸ்மார்ட் போன் அடுத்து எம் சீரிஸ்க்கு கீழே சாம்சங் கேலக்ஸி M13 அப்படின்ற நேம்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் சாம்சங் கேலக்ஸி F13ல பார்த்தீங்கன்னா அதில் 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே, 6000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 15 வாட்ஸ்க்கான சார்ஜர், எக்ஸினோஸ் 850க்கான ப்ராசஸர், 8 மெகா பிக்சல் செல்ஃபி, 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியான எக்ஸாக்டான ஸ்பெக்ஷீட்டோட இந்த சாம்சங் கேலக்ஸி M13 அப்படின்ற ஸ்மார்ட் போனும் அதே 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபிளிப்கார்ட் ஸ்பெஷல் ஸ்மார்ட் போனா லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம கூகுள் பிக்சல் கிட்ட இருந்து போன மாதமே கூகுள் பிக்சல் 6a அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் போன மாதம் லான்ச் ஆகல. பட் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் இந்த மாதம் லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கூகுள் பிக்சல் அவங்களே அஃபிஷியலா சம்மர்ல இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் நம்ம ஜூலை மாதம் எதிர்பார்க்க முடியும். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா நமக்கு 6.1 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே, டென்சருடைய அவங்களுடைய ஓன் சிப், 4410 mAh பேட்டரி கெபாசிட்டி, வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட், 12 மெகா பிக்சல் பிளஸ் 12 மெகா பிக்சலுக்கான ஒரு டுவல் கேமரா, 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 40,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக கூகுள் பிக்சல் 6a அப்படின்ற ஸ்மார்ட் போன் நெக்ஸ்ட் மந்த் இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ கூகுள் பிக்சல் ஃபேன்ஸ் கண்டிப்பாக கூகுள் பிக்சல் 6a ஜூலை மாதம் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து நம்ம போக்கோ கிட்ட இருந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக தான் அவங்க போக்கோ F4 அப்படின்றது ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. அண்ட் இதே ஸ்மார்ட் ஃபோன் அவங்க குளோபல் மார்க்கெட்லையும் லான்ச் பண்ணாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட போக்கோ X4 GT அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அவங்க குளோபல் மார்க்கெட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த போக்கோ X4 GT தான் நெக்ஸ்ட் ஜூலை மாதம் இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியாவுக்குள்ளே லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் இந்த போக்கோ X4 GTயில் இவங்க கொடுத்துருந்த ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா 144 Hzக்கான ஒரு LCD பேனலுக்கான டிஸ்பிளே, Dimensity 8100க்கான சிப்செட், 5080 mAh பேட்டரி கெபாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஒரு ஃபீச்சர் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்டில் அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த போக்கோ X4 GT மட்டும் இல்லாமல் போக்கோ கிட்ட இருந்து பட்ஜெட் செக்மெண்ட் அவங்களுடைய எம் சீரிஸ்லையும் ஒரு புது ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இந்த ஸ்மார்ட் போனை பற்றின பெருசாக இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. பட் இந்த மாதிரி போக்கோ கிட்ட இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்லையும் ஒரு ஸ்மார்ட் போனை ஜூலை மாதம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இப்போதைக்கு இருக்கு. அடுத்து நம்ம போக்கோ உடைய அண்ணன் ரெட்மி கிட்ட இருந்து இந்த ஜூலை மாதம் பெருசாக எந்த ஒரு ஸ்மார்ட் போனும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இல்லை. ஆனால் சைனாவில் போன மாதம் ரெட்மி நோட் 11T ப்ரோ சீரிஸ் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சீரிஸ் மேபி இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை இந்த ரெட்மி நோட் 11T ப்ரோ சீரிஸை இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இதில் மொத்தம் 2 ஸ்மார்ட் போன் இருக்கும். ரெட்மி நோட் 11 ப்ரோ அண்ட் ரெட்மி நோட் 11T ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற 2 ஸ்மார்ட் போன் இருக்கும். இந்த 2 ஸ்மார்ட் போனுக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். மற்றபடி 2 ஸ்மார்ட் போனுமே 144 Hzக்கான LCD பேனலுக்கான டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் ரெட்மி நோட் 11T ப்ரோ 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங்கும், ரெட்மி நோட் 11T ப்ரோ பிளஸ் 120 வாட்ஸ்க்கான சார்ஜரோடையும் இருக்கும். அது கூட பர்ஃபார்மன்ஸுக்கு Dimensity 8100க்கான சிப்செட், 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த ரெட்மி நோட் 11T ப்ரோ சீரிஸ் அப்படின்ற சீரிஸ் இந்தியன் மார்க்கெட்டில் மேபி லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து மாதம் மிஸ் பண்ணாமல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணக்கூடிய ரியல்மி கிட்ட இருந்து இந்த மாதமும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்க போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரியல்மி கிட்ட இருந்து 30K பிரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை மட்டும் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரியல்மி GT Neo 3T அப்படின்ற இந்த ஒரு நேமில் தான் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரியல்மி GT Neo 2 அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை மட்டும் 80 வாட்ஸாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு கொண்டு வர போகிறாங்க. மற்றபடி ஃபீச்சர் எல்லாம் அதில் இருக்கக்கூடிய அதே 120 Hzக்கான E4 AMOLED டிஸ்பிளே, Snapdragon 870க்கான சிப்செட், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா அப்படின்ற மாதிரி ரியல்மி GT Neo 2ல இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர் ஒன்லி ஃபாஸ்ட் சார்ஜிங்கை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணி அதை விட இன்னும் கம்மியான பட்ஜெட்டில் போக்கோ F4க்கு காம்படிஷனாக அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ரியல்மி GT Neo 3T அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக ரியல்மி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். அப்படி நான் லிஸ்டிங் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் ரொம்பவே அவளை வெயிட் பண்ணுறீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் லான்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.